19/8/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகருடைய ஞாபகம் தான் நமக்கு வரும். அன்னைக்கு ஏகாதசி வேற இருக்கு. மாமா ஒரு பக்கம் மருமகன். அற்புதமான நாள். இந்த செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு அப்படின்னு நம்ம செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னா செவ்வாழைப்பழம் வாங்கிக்கிறோங்க. 6 செவ்வாழைப்பழம், வெற்றிலை, கலிப்பாக்கு, கொஞ்சம் வாசனையான மலர்கள் முருகப்பெருமானுக்கு கொடுத்து அது ஒரு தேங்காயை சேர்த்து உடைச்சுக்கலாம். தேங்காய் பழ அர்ச்சனையா கூட நீங்க உடைச்சு பிரார்த்தனை பண்ணலாம். உங்க பேர்ல ஒரு சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க. தடைகள் வரக்கூடாது, என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனை முருகப்பெருமான் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு அந்த வாழைப்பழம் வாங்கி 2 பழம் முருகர் பாதத்தில் வச்சிருங்க. மீதி 4 பழம் இருக்கும். 2 பழம் நீங்க குடும்பத்தாரு நீங்க எடுத்து சாப்பிடு. 2 பழம் யாருக்காவது அதை தானமா கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது நடக்குங்க. இது போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும்.